தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 3-4 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொன்னால் கவலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையிலுமே செவ்வாய் அதிபதியை கொண்ட ராசிங்கிறதுனால முன்கோபம் அதிகமாக இருக்கும். அதே அளவுக்கு வீரியம் வேகம் அதிகமாக இருக்கும். யாரையுமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து நீங்கள் பேசினாலும் கூட கட்டன் ரைட்டாக தான் இருப்பீங்க. நான் என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர். அப்பேற்பட்ட சூழலில் இன்றைக்கி கடனுக்காகவே ஒரு சில காரியங்களை மறைச்சோம், ஒளிமறைவாக பேசியும் ஒருத்தர்கிட்ட நேரடியாக கூட அவன்கிட்ட நம்ம பேச முடியாத சூழல் கூட ஒரு சில நேரங்களில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே இந்த 2-3 வருஷ காலமாக நிறைய சிக்கலை சந்திச்சிட்டு இருக்கீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயும் கடந்து ஒரு சிலருக்கு எதுவுமே பண்ணாமே இன்றைக்கி கடந்து இருக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம். பசங்க படிக்க வைக்கிறதுல இல்லை பசங்க படிக்க வச்சு படிக்கிறதுக்கு கூட நம்ம இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு திண்ட செலவு உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுறோம். அப்போ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மன வருத்தம், மனக்கவலை பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த 3 வருடமாக இருந்தது. இந்த 2025 இந்த கடன் தீர்றதுக்கான வழிகள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்போ வர 2025 கரெக்டாக மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் குரு மாறுறாரு. ஆனால் 7வது வீட்டில் இப்போ குரு நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் பட் 5ல் சனி, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது. இப்போ 5ல் சனி, 4ல் ராகு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ல் கேது. இந்த ஒரு சூழல் ஒரு பக்கம். இப்போ நடைமுறையே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. எதை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பயம் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இறங்குனீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் இருந்தது, ஒரு மனோபலம் இருந்தது, ஒரு ஒரு வைராக்கி இருந்து வீரியம். இன்றைக்கி அந்த வீரியம் கம்மியாயிடுச்சு. அப்போ அந்த வீரியம் கம்மியானதுக்கான காரணம் பொருளாதாரம் கம்மியானதுக்கான காரணம் இந்த கடன் பிரச்சனை. இந்த நிலை இந்த இயரில் 2025 மேற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகலாம் அப்படின்னாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றணும். ஏன்னா அவசர தேவைக்குமான கடன்கள், அதே மாதிரி கடன்கள் வாங்குறதுலேயே ஒரு சில விஷயங்கள் வரையறை பண்ணிக்கணும். ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு கணக்கு வச்சுட்டு 3 மடங்கு அப்போ இருந்தால் மட்டும் இந்த 1 மடங்கு கடன் வாங்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 மடமே கடன் வாங்கிட்டீங்க. ஒரு சில காரியங்களுக்கு தேவையில்லாத கடன்களை உருவாக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட சூழல் இன்னைக்கு கடன் வாங்க அவாய்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 2025 கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி போனாலும் கூட 26க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ண சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம அதை எப்படி மாற்றத்தை உருவாக்கலாம், ஏதாவது பண்ணனா மாற்றங்கள் கிடைக்குமா, தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100% சில எளிய டிப்ஸ் தான். அது சித்திர வழி பரிகாரம். அது வீட்டில் நீங்கள் பண்ணலாம். பொதுவாக அந்த வீட்டில் எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக பச்சரிசி இருக்கும், அல்லது நெல் நவதானியம் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. நவதானியம் வாங்கினீங்கன்னா அது கூட நெல் வந்துடும். அந்த நவதானியத்தை வாங்கி ஒரு தாம்பர தட்டில் போடுங்க. போட்டதுக்கு பிறகு அதில் ஒரு சொம்பு நிற சொம்பு தண்ணி வச்சுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு விளக்கில் தீபம் போடும்பொழுது அந்த விளக்கில் மிளகு ஒரு 3 மிளகு போட்டு தீபம் போடுங்க. அந்த மிளகு பக்கத்துலேயே ஒரு மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி சரி பண்ணுறதுக்கு மிளகு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மிளகு, 3 திப்புளி, 3 உப்புக்கல், 3 வரமிளகாய், இந்த 4 பொருளை வச்சு ஒரு மஞ்சள் கட்டிக்குங்க. கட்டிட்டு தெய்வத்தை போட்டதுக்கப்புறம் தெய்வம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அதுவும் பிரம்மமுகத்தில் பண்ணணும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணும். இது பிரம்மமுகத்தில் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதை கட்டின போட்டத்தை அப்படியே வச்சுருங்க. அடுத்த வாரம் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அது சாமி பூஜையெல்லாம் வச்சுக்கலாம். அது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு ஈசானி மூலையில் வைக்கணும். இது வடகிழக்கில் வச்சதுக்கு பிறகு கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா 1 வாரம் வச்சுருக்கணும். 1 வாரம் கழித்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விடணும். இப்படி பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% உங்களுடைய அந்த மன உளைச்சல், கடன் சார்ந்த பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவனுக்குள்ளான பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், இது எல்லாமே கம்மியாகும். இப்போ அந்த பண கஷ்டம் வருதே பண கஷ்டத்தினால தான். அந்த பண கஷ்டம் சரியாயிரும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதனால் பயப்பட வேண்டாம். கம்மிங் மேக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்ச் காத்துட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 மட்டுமல்ல வரக்கூடிய காலம் நல்லா இருக்கும்போது தைரியமாக இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பற்றி பேசலாம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது, நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்குது, எதனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், இவ்வளோ உழைப்பை போடுறோம், ஆனால் பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய விதி அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்முடைய இதில் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று நடைமுறை கர்மா, ஒன்று பிறப்பு கர்மா.
நடைமுறை கர்மானம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேட் டைம்ல ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிருவோம். என்ன பண்ணுவோம்? சம்மந்தமில்லாம ஒரு கடன் வாங்குவோம். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவோம். வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம். ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்மட்ட இருந்தா இன்னும் லோன் போட்டு கடன் வாங்கிட்டு, எல்லா கடனா கட்ட முடியலம்மோ, ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாரி செலவு பண்ணியிருக்காம, ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கடனா கட்டிட்டு நம்ம மன உளைச்சல் ஆயிக்கும். இதுக்கெல்லாம் என்னன்னா டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்லதே செஞ்சிரும், அது கூட கடனும் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்க ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது, அது ஏன் வராம இருந்திருக்கணும், எந்த நேரத்தில் பண்ண அந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இனிமேல் அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சுய ஜாதல திசா புத்தி, நம்முடைய பிறப்பு யோகம், இப்போ நடைமுறை கர்மா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு, அல்லது மனிதனுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா, திஷ்டிகள் ஏதாவது இருக்கா, அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனை உடைய கம்மியாகிறதுக்கு வழிகளும் பிறக்கும். அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வழிகளும் கட்டாயமாக பிறக்கும். அதுக்கான நீங்கள் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் 5வது பாகம், 7வது பாகம், 9ஆம் பாகம், 11ஆம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, யோக பலனை கொடுக்குதா இல்லையா, 2வது வீடுடைய தன்மை, 2வது வீட்டு அதிபதி எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறாங்க, யோகத்தில் வந்து இருக்கா, பாவத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லா வகையான பிரச்சனை சரியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அடுத்த வளர்ச்சிக்கு போகும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை நம்ம மூலியமாக பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் ஒரு நாள் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும், என்னுடைய ஜாதகம் டேட்டா பர்த் டைம் சொன்னால் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம். எங்கள் டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக நம்ம வந்து தெளிவுபடுத்தி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவான முறையில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாற்று வழியை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.